இந்தி தேசிய மொழி என்றும் கண்டிப்பாக கற்க வேண்டும் என்றும் வானூர்தி பயணிகளை கட்டாயப்படுத்துவதா என மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னைக்கு பயணிப்பதற்காக கோவா வானூர்தி நிலையத்திற்கு வந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் பொறியாளரிடம் இந்தி தெரியுமா என்று கேட்டு நடுவண் தொழில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் அத்துமீறலில் ஈடுபட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நான் தமிழ்நாட்டு பெண், எனக்கு ஹிந்தி தெரியாது என்று பெண் பொறியாளர் கூறியதை மதிக்காத நடுவண் படை வீரர், தமிழ்நாடு இந்தியாவில்தானே இருக்கிறது, இந்தி தேசிய மொழி, வேண்டுமானால் கூகுள் செய்து பாருங்கள், இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்தி கற்க வேண்டும் என்று உரத்த குரலில் கூறி தமிழ் பொறியாளரை அவமதித்திருக்கிறார். நடுவண் பாதுகாப்பு படை வீரரின் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது. வானூர்தி நிலையங்களில் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டுள்ள நடுவண் தொழில் பாதுகாப்பு படையினரில் பலர் தங்களின் பணி என்ன என்பதை மறந்துவிட்டு இந்தி தேசிய மொழி, அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பயணிகளை அறிவுறுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை உள்ளிட்ட விமான நிலையங்களில் அரசியல் கட்சியினர், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூட அவர்கள் பலமுறை அத்துமீறி இருக்கின்றனர். இந்தி மொழி இந்தியாவின் அலுவல் மொழி மட்டுமே, தேசிய மொழி அல்ல என்ற அடிப்படை கூட தெரியாத அவர்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளிடமும் பொறியாளர்கள், மருத்துவர்கள் போன்றவர்களிடமும் இது குறித்த அறிவுரை கூற என்ன தகுதி இருக்கிறது? இந்திதான் இந்தியாவின் தேசிய மொழி என்ற பொய்யை காலம் காலமாக சில நடுவண் அமைச்சர்களும் நடுவண் அரசு அதிகாரிகளும் மீண்டும் மீண்டும் கூறி வருவதன் காரணமாகவே உண்மை தெரியாத பாதுகாப்பு படையினர் இத்தகைய அத்துமீறல்களில் ஈடுபடுகின்றனர். அவர்களின் பணி வரம்பு என்ன என்பதையும், இந்தி நாட்டின் அலுவல் மொழி மட்டும்தான் என்பதையும் அவர்களுக்கு அவர்களின் உயர் அதிகாரிகள் புரிய வைக்க வேண்டும். கோவா வானூர்தி நிலையத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பெண் பொறியாளரிடம் அத்துமீறிய பாதுகாப்பு படை வீரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டு வானூர்தி நிலையங்களில் தமிழ் தெரிந்த நடுவண் தொழில் பாதுகாப்பு படையினரை மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.